10 காலைல எந்திரிச்சதுலேருந்து அவங்க ரொம்ப நடக்க முடியாமல் ஆகிட்டாங்க சார். நடக்க முடியாமல் ஒரு மாதிரி பார்க்க இப்படி ஆகிட்டாங்க சார். திடீர்னு சார். நல்லா 3 நாள் தலைவலின்னு படுத்திருந்தவங்க தான் நாங்களும் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டாங்க சார். அதுக்கு முன்னாடி 1 வீக் அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு காய்ச்சல் சார். காய்ச்சலுக்கு அப்புறம் காய்ச்சல் சரியாக போனதுக்கப்புறம் ஒரு 3 நாள் வந்து ரொம்ப தலைவலி. நான் டேப்லெட் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, நான் தூங்குற மாமா அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தாங்க. மாமா அப்படி தான் கூப்பிடுவாங்க. மாமான்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்க எப்பவுமே. சரி சரி. அப்புறம் ஜனவரி 10 அன்னைக்கு காலைல எந்திரிச்சதுலேருந்து அவங்களால நடக்க முடியல. ஓரளவுக்கு நடக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஃபீவர் வருது, அதுக்கப்புறம் தலைவலி, அதுக்கப்புறம் நடக்க முடியாமல் போச்சுங்க சார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து டாய்லெட் வசதி இல்லை. ஓகே. வெளியே காட்டுக்கு தான் போய் ஆகணும். அங்கே என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, மாமா நான் காட்டி போட்டுறேன் மாமான்னு. அவங்களும் அவங்க சிஸ்டரும் போகிறாங்க. போகும்போது ரயில்வே ட்ராக்ல விழுந்துட்டாங்க. தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. நடக்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்க சார். காலையில் எழுந்திரிச்சு நடக்க முடியல. ரயில்வே ட்ராக்கு காட்டுக்கு போகும்போது கரெக்டாக கீழே வந்துட்டாங்க. விழுந்து இந்த கையில் இந்த இடத்துல மட்டும் தான் அடி. வேற எங்கேயும் தலையில வேற எங்கேயுமே அடி இல்லை. கையில் மட்டும் தான் இந்த இடத்துல மட்டும் தான் சார் அடி. சரி. வேற எங்கேயுமே அடி இல்லை. அப்புறம் உடனே அண்ணன் ஒருத்தர் அருண்னு ஒருத்தர் கூப்பிட்டு, இது மாதிரி அந்த பிள்ளை ஒரு மாதிரி சிரிக்குது, ஒரு மாதிரி பார்க்குது, பேய் பிடிச்ச மாதிரி இருக்குடா, வந்து என்னடா பாருன்னு சொல்லி சொல்றாங்க. என்கிட்ட இப்பதான் இப்படி பேசிட்டு போச்சு, இந்த பிள்ளைக்கு எப்படி பேய் பிடிச்ச மாதிரி நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணனை கூட பார்க்காம நான் எனக்கு சத்தம் திட்டிட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு இப்படி ஆடணும்னு சொன்னா பேய் பிடிச்ச சொன்னோன்னே என்னால ரொம்ப தாங்க முடியல. அதனால திட்டிட்டேன். அப்புறம் வந்து பார்க்குறேன் அந்த பொண்ணு, நான் அப்படி அந்த உங்களை பார்த்து பேசுறேன்னு என்னை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார். அந்த பொண்ணை பார்த்து பேசுகிறேன். அவங்க எங்கேயோ பார்த்துட்டு இப்போ சிரிக்கிறாங்க, ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி அவங்க அன்கண்ட்ரோலாக இருக்காங்க சார். நீங்களே எதிர்பார்த்து போயிருக்க மாட்டீங்கல்ல? ஆமாங்க சார். வீட்டு நேராக போயிட்டு என்ன சொல்கிறீங்க, அதுக்கு அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க? உடனே அவங்க அம்மாச்சி எல்லாம் இருந்தாங்க. அம்மாச்சி அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் இருந்தாங்க. நான் யாரையுமே பார்க்கல. அவங்க அம்மாச்சி இருந்தவங்க கூட பார்க்கல. நான் உடனே கண்மணி வண்டியில் உட்காரு கண்மணின்ட்டு அவங்களே அவங்க சிஸ்டரை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க லோகநாதன் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது 5 ரோட்டில் இருக்கிற அமௌண்ட் எடுத்துகிட்டு கூப்பிட்டு போய் பார்த்தா அவங்க 2 குளுக்கோஸ் போட்டாங்க. குளுக்கோஸில் ஒரு ஊசியும் இடுப்பில் ஒரு ஊசியும் போட்டாங்க. 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. எடுத்ததுக்கப்புறம் எந்திரிச்சு நடமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எந்திரிச்சு சுத்தமாக நடக்க முடியல. அப்போவும் அங்கேயும் ஒரு மாதிரி சிரிக்குது, பார்க்குது. அவங்க டாக்டரும் நர்ஸெல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. இந்த பிள்ளை இந்த குளுக்கோஸ் போட்டு நான் எந்திரிச்சு நடந்திருக்கணும், என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்கள பேசிக்கிறாங்க. என்கிட்ட அப்புறம் ஒரு நர்ஸு மட்டும் வந்து என்கிட்ட என்னன்னு தெரியலப்பா, வெளியே கூட்டு போய் பாருப்பா, ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. எனக்கு அது மாதிரி நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி. நீங்கள் கேட்குறீங்களா என்ன கண்மணி இது மாதிரி ஏன் இது மாதிரி இருக்குது பேச மாதிரி? நான் கேட்டேங்க சார். கேட்டாலும் அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பேச முடியுது அப்போல்லாம் பேச முடியுது சார். அவங்களால பேச முடிஞ்சிச்சு, பட் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. அப்படின்னு மாமா அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. என்னால் ரொம்ப முடியல. நான் அப்போயே அங்கேயே அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவங்க சிஸ்டரும் அழுதாங்க. ரொம்ப நேரமாக அங்கேயே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் சரின்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பில்லை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேங்க சார். உடனே வந்து நான் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன் சார். போனோடனே நரம்பு ஏதோ ப்ராப்ளமாக இருக்குன்னு நினச்சிட்டு நான் நரம்பு டாக்டரை கூப்பிட்டு போனேன் சார்.